ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சார். அவங்களோடது எப்பயுமே ஒரு இப்போ சர்ப்ரைஸ் நம்ம குடுத்துட்டே இருப்பாங்க. ஆக்ஷன்லயா இருக்கட்டும் சரி, சீசன்லயா இருக்கட்டும் சரி. அவங்களோட 11 எப்படி இருக்கும்? சார் என்ன சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னாக்க டிராஃபி வின் பண்ற மாதிரி டீம் வச்சிருப்பாங்க. ஆனா லாஸ்ட் 4லயே வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அப்படி போயிடலாம் சார். நம்ம கேப்டன் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஃபேப் டு பிளஸிஸ். சோ அவரோட சேர்த்து அந்த 4 ஃபாரினர்ஸ் யாரும் மிச்சம் இருக்க 3 பேர் யாரா இருக்கும் உங்களோட கெஸ் என்னங்க சார்? ஃபாரினர்ஸ் வந்து ஃபாஃப் 1, மேக்ஸ்வெல் 2, ஓகே சார். கிரீன் எடுப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா 17.8 அவ்வளவு க்ளோஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அல்சாரி ஜோசப்ப 14 கோடி ஏதோ கொடுத்திருக்காங்க. அல்சாரி ஜோசப். இப்போ நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். இப்போ மித்த இடத்துல எல்லாம் ஒரு ஃபாரின் பிளேயர் எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு டவுட் இருக்கும். இவங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒரு பெரிய பிரைஸ் எடுத்துருவாங்க. அப்ப கண்டிப்பா எடுத்துதான் ஆவாங்க அப்படின்னு எல்லாரும் முடிவுக்கு வர்ற மாதிரியே ஒரு ஒரு பொசிஷனுக்கு வந்துருவாங்க அவங்களே. இல்ல ஆர்சிபி வந்து வெரி ஃபேமஸ். நல்லா ஒரு 16 கோடி எடுத்து இந்த கிறிஸ் மாரிஸ் ஒருத்தர் எடுத்தாங்க அப்படின்னா எடுத்துட்டு அந்த வருஷமே அனுப்பிச்சிருவாங்க வெளியே. சோ இப்போ இந்த 4 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிதானங்க சார்? ஆமா, இந்த 4 பேர் தான் ஃபாரினர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். நான் வந்து ஒரு பிளேயர் மேல பெட் கட்டுறேன். ஓகே சார். ஆனா அவரை வந்து இந்தியன் பிளேயர் தான் அவரு. இஸ் a வெரி வெரி குட் bowler. யாஷ் தயால். ஆமாங்க சார். ஆனா என்னாச்சு, போன வருஷம் ரொம்ப நல்ல bowler. ஆனா அந்த ரிங்கு சிங் கிட்ட மாட்டின்ட்டாரு அவர் அன்னைக்கு. 5 6 போயிடுச்சு. மாட்டின்ட்டு அவர் 5 6 ஒரே ஒரு ஓவர் அடிச்சு மேட்ச் வின் பண்ணிட்டாரு. அதுல வந்து இன்ஃபேக்ட் ஹி டெவலப்ட் ஃபீவர் அண்ட் ஆல். ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு அஃபெக்ட் ஆயிட்டு அவர் மென்டலி அஃபெக்ட் ஆயிட்டாரு. அது வந்து பாவம், அது வந்து ஒரு பேட் லக். யாருக்கு வேணா ஆடலாம் அந்த மாதிரி. ஓகே ஓகே. இல்ல மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான் வச்சுக்கோங்க. யார் எந்த பவுலர் வேணாலும் அடிக்கலாம். கண்டிப்பா. பிராட் அடிவாங்களே சார். அது வந்து அடிவாங்களே பிராட். சொல்றேங்க, அந்த மேக்ஸ்வெல் மாதிரி ஆடினாக்க ஈவன் மிச்சல் ஸ்டார் கூட மாட்டிப்பான். கண்டிப்பா 25 கோடி கூட மாட்டிக்கும். ஓகே. சோ அப்ப ஒரு யாஷ் தயால்ன்றது ஆர்சிபிக்கு ஒரு ட்ரம்ப் கார்டா இருப்பாரு பவுலிங்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? வெரி குட் ஃபாஸ்ட் பவுலர் அவர் இருப்பாரு இவரு. ஓகே. சோ டீம் ஆர்சிபி எப்படின்னாக்க ஃபாஃப் அண்ட் பட்டிடார் ஓப்பனிங். ஆமா ஆமாங்க சார். பட்டிடார் வாண்ட்ஸ் டு ஓப்பன். ஆமா. மிடில் ஆர்டர்ல வருவாரு. சோ பட்டிடார் ஓப்பனிங். நம்பர் 3 as usual விகே கோலி, விராட் கோலி. ஆமா, நம்பர் 4 மேக்ஸ்வெல். ஓகே சார். நம்பர் 5 கிரீன் வருவாரு. ஓகே. அப்புறம் நம்பர் 6 நம்ம டிகே. ஓகே சார். அவர் எப்பவுமே நம்பர் 6 தான் வந்து கடைசி 3 ஓவர் தான் பாத்துப்பாரு அவரு. அண்ட் ஆல்சோ டிகே வில் பி விக்கெட் கீப்பர். ஆமாங்க சார். சோ அது பிரச்சனை இல்ல. சோ அதுக்கப்புறமா வந்து லோம்ரார்னு ஒரு bowler இருக்காரு, ஆல்ரவுண்டர் இருக்காரு அவங்களுக்கு. ஆமா சார். நல்ல பட் ஹிட் பண்ணாரு. கரண் சர்மான்னு ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு. கரண் சர்மான்ட்டு. ஓகே. கரண் சர்மா இஸ் a very good leg spinner. சோ லெக் ஸ்பின்னர் வேணும்னாக்க கரண் சர்மா விளையாடலாம். இல்ல மோர் ஆஃப் அ பேட்ஸ்மேன் வேணும்னாக்க லோம்ரார். ஆமா. அப்புறம் வைஷாக் குமார்னு ஒருத்தர் இருக்காரு, நீங்க பாத்துருப்பீங்க. வெரி குட் பிளேயர் bowler வைஷாக் குமார். அவர் ஒருத்தர் கண்டிப்பா விளையாடுவாங்க. ஓகே. தென் முகமது சிராஜ் அண்ட் அல்சாரி ஜோசப். ஓகே சார். லாக்கி ஃபெர்குசனுக்கு ஃபாஸ்ட் bowlers வந்து ஓகே. ஃபாஸ்ட் bowlers அல்சாரி ஜோசப், முகமது சிராஜ் அண்ட் கிரீன். 3 ஃபாஸ்ட் bowlers இருக்காங்க. கிரீன் அவங்க ஃபாஸ்ட் bowler-ஆவே நினைச்சு எடுத்துக்குவாங்களா சார்? ஃபுல் கோட்டா அவருக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, T20 4 ஓவர் தானே அது போட்டுருவாங்க. ஓகே ஓகே. யாஷ் தயால் வேற இருக்காரு. யாஷ் தயால் இந்தியன் இருக்காரு. சோ 4 ஃபாஸ்ட் bowler இருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்பின்னர் வந்து வைஷாக் இருக்காரு. அப்புறம் கரண் சர்மா என்ன தைரியமா எடுக்கலாம். ஏன்னா பிகாஸ் அந்த வைட்டல் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. ஆமா, பியூஷ் சாவ்லா மாதிரி அவர் வைட்டல் விக்கெட் எடுத்து கொடுத்து. ஓகே சார். சோ இது ஆர்சிபி ஆல்சோ குட் சைடு. ஆனா என்ன, ரிசர்வ்ல வந்து பெரிய பிளேயர் கிடையாது. கண்டிப்பா. சாலிட் 11 வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே.